இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் இன்று நாம் செய்யக்கூடிய ஆசனத்தின் பெயரானது கட்யாத்மக் மேரு வக்ராசனா அப்படின்னு பேர். இந்த கட்யாத்மக் மேரு ஆசனா செய்யறதுனால நிறைய பலன்கள் கிடைக்கும். பலன்கள்னால் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இது நேர்கோட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். முதுகு தண்டு வடம் உங்களுக்கு யாருக்காச்சும் வலி இருந்ததுன்னா, அதாவது முதுகில் யாருக்காச்சும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆசனம் செய்யக்கூடாது. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வலி ப்ராப்ளங்கள் இல்லாதவங்க இதை செஞ்சோம்னா நமக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தக்கூடிய கால் வலி, கழுத்து திருப்புதல், முதுகு பிரச்சனைகள், அதாவது முதுகில் உள்ள தண்டுகள்லாம் நல்லா வேலை செய்யும். விலா எலும்புக்கு நல்ல ஒரு வலிமை ஊட்டக்கூடியதாகவும், மார்பகம் நன்றாக விரிவடையக்கூடியதாகவும், இப்படி அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். இந்த ஆசனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கட்யாத்மக் மேரு வக்ராசனா அப்படின்னு பேருங்க. இந்த ஆசனத்தை நம்ம இடது காலில் ஒரு 15லேருந்து 20 எண்ணிக்கையும், அதே போல் வலது காலில் 15லேருந்து 20 எண்ணிக்கையும் நம்ம செஞ்சோம்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இடுப்புகள் நன்றாக வளைந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதுமாரி நீங்கள் டெய்லி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த ஆசனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இந்த பலன்களை முழுவதுமையாக நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஷர் உள்ளவங்க நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அவங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். இப்போ அதிகப்படியான சாப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரிசி வகைகளை பார்த்தீங்கன்னா, காலை உணவு சில பேர் இந்த பழைய சாதம் சாப்பிடுவாங்க. காலையிலேயே சாப்பாடு செஞ்சு அதற்கான சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மத்தியானம் சாப்பிடுவாங்க, நைட்டும். அதுமாரி 3 வேளை சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் உபாதைகள் தான் ஏற்படும். அரிசி சாப்பாட்டை உணவை ஒரு வேளை ஆக்கணும், அதுவும் குறைச்சி சாப்பிடணும். எப்படின்னா, இப்போ நம்ம காய்கறிகள் ப்ளஸ் கூட்டு பொரியல் எதுவாக இருந்தாலும் செஞ்சோம்னா அது 2 எடுத்துக்கணும். ஒரு பாகம் மட்டும் நம்ம அரிசி உணவு எடுத்துக்கணும். இந்த பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றிட்டோம்னா உடலில் சுகராக இருந்தாலும் சரி, ப்ரெஷராக இருந்தாலும் சரி வர்றதுக்கு நமக்கு அஞ்சும். அதனால தான் நம்ம சொல்கிறது 2 மடங்கு காய்கறிகள். இப்போ கீரையாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பு ஒரு அளவு எடுத்துங்க. 3 கப்பு எடுத்துங்க. 3 கப்பில் ஒரு கூட்டு ஒரு பொரியல் எடுத்துங்க. அந்த ஒரு கூட்டு பொரியலும் நமக்கு பயன்பாடு உள்ளதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அதே போல் சாதம் ஒரு கப்பு தான். அந்த ஒரு கப்புலேயே பாதி சாம்பார், அடுத்தது ரசம் வச்சுக்கிட்டாலும் மோர் வச்சுக்கிட்டாலும் அந்த தான். இது பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் உங்களுக்கு பயமாக இருக்கும். என்னடா இதை சாப்பிட்டோம்னா நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டுன்னு. அப்படி இருந்தால் தான் உடலில் உள்ள உபாதைகள் நமக்கு வராமல் தடுக்கக்கூடும். சரிங்களா? அதனால் ப்ரெஷர் உள்ளவங்க இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 3 இட்லி தின்னுங்க போகிறோம். அதே போல் நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இன்றைக்கி 3 இட்லி திங்கிறீங்களா, நைட்டு 2 சப்பாத்தி தின்னுங்க. அது மத்தியானத்தில் நம்ம சொல்கிற போல் ஒரு சாப்பாடு, 2 ஒரு கூட்டு ஒரு பொரியல். இது வயிறுக்கு உங்களுக்கு எவ்வளோ பசி எடுக்குதோ அந்த பசி அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு அரிசி சாப்பாடாக இல்லாமல் காய்கறிகளை நீங்கள் சாப்பிடணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். அப்போ காசு விலை அதிகமாக இருக்குங்க, எப்படிங்க சாப்பிட முடியும்னா, உங்களுக்கு விலை கம்மியாக பூமிக்கு கீழே விளையக்கூடாத பொருளாகவும் நார்ச்சத்து அதிகமாக உள்ள பொருளாகவும் நம்ம சாப்பிட்ணும். ஒன்று அவரைக்காய் விலை கம்மியாக இருக்கும், இல்லாட்டினா பீன்ஸ் விலை கம்மியாக இருக்கும். இப்படியே இந்த கொடியில் தொங்குகிற பீக்கங்காய், பாகற்காய், இதெல்லாம் நமக்கு பயன்பாடாக இருக்கும். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய்லாம் உங்களுக்கு ரொம்ப உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் ரொம்ப சாப்பிடக்கூடிய பொருளாக இருக்கும். இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பூசணிக்காய்லாம் அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்தது. அது யாரும் சாப்பிட்றதில்ல விரும்பி ரொம்ப. அதே போல் அந்த விதைகள்லாம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சு நல்லா காய வச்சு அதில் உள்ள அந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை பொடியாக்கி சோளமாக்கி அதை வச்சு டப்பியில் போட்டுக்கிட்டுங்க. ஒரு டம்ளர்லேயும் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நீங்கள் டெய்லி குடிச்சிக்கிட்டே வாங்க. நம்ம அதிக பலன்களை. அதே போல் சீசனில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம நல்லா விரும்பி சாப்பிடணும். இப்போ அதுக்காக மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடல் உபாதைகள் தான் ஏற்படும். அது இல்லாமல் நிறைய பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெள்ளரி பிஞ்சு சீசனில் வெள்ளரி பிஞ்சு கிடைக்கும், நாவப்பழம் சீசனில் நாவப்பழம் கிடைக்கும். இப்படி நமக்கு உடலுக்கு தேவையானது எதுவோ அதை நம்ம சாப்பிட்டு நம்ம பழகிக்கணும். அதே போல் இந்த நாவப்பழம் இந்த கொட்டையெல்லாம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சு சூரணம் பண்ணி அதை சர்க்கரை நோய்க்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதிக நன்மை பயக்கக்கூடியதாகும். அப்படி உங்களால் அதை சேமிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நாட்டு மருந்து கடையில் போய் அந்த சூரணமாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க.
இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் குறையும். ப்ரெஷர் வந்து உங்களுக்கு குறையறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நம்ம சொன்னோம் காலையில் வந்து இன்றைக்கி மொதல் நாள் வந்து இப்போ இது வந்து எத்தனை நாள் நம்ம போட்டிருக்கோம்னா ஒரு வாரத்துக்கு நம்ம போட்டிருக்கோம் இந்த பட்டியல். இந்த மொதல் நாள் வந்து இப்போ 3 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்ணும். இது மத்தியானத்தில் உணவு நான் சொன்னாப்புல 2 ஒரு கீரை, ஒரு கூட்டு பொரியல், ஒரு சாதம், ஒரே ஒரு கப்பு தான் சாதம் இருக்கணும். அந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு சாதம் தான் 2 கப்பு காய்கறியும் கூட்டு இருக்கணும். அதே போல் 2வது நாள் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா உப்புமா. அதில் வந்து ஒரிஜினலான கோதுமை ரவா இருக்கும். அதுலேயே 2 டூப்ளிகேட்லாம் வருது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நல்ல ரவா, அதாவது காஸ்ட்லியாக இருக்கும், விலை ஒரு 55 ரூபா 60 ரூபா, 1/2 கிலோவே வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பியூராக உள்ளதாக இருக்கும். அந்த ரவா உப்புமாவில் 1 கப்பு. இரவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன தோசைகள் சாப்பிட்லாம். 2 தோசை தான் சாப்பிடணும். இப்படி வந்து அந்த கோதுமை தோசை. ஆமாம், கோதுமை தோசையோ அடையோ, இல்லாட்டினா கேழ்வரை அடை சாப்பிடுங்க. கேழ்வரைகளை அடை வந்து வெறுமனே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்காது. அதில் வந்து இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து கலந்துக்குங்க. கலந்து உங்களுக்கு மசாலா அந்த இது பண்ணுவாங்களே பார்த்தீங்களா, மசாலா தோசைன்னு பேர். அதுமாரி உங்களுக்கு வந்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க திங்கிறதுக்கு உங்களுக்கு. ஆனால் அரை உப்பு சேர்த்துங்க எதுவாக இருந்தாலும். இப்போ 3வது நாள் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கஞ்சி. காலையில் ஒரு எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 1 டம்ளர்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாது. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கம்பு அடை, 2 கம்பு அடை சாப்பிடுங்க. இது வந்து 3வது நாள். 4வது நாள் பார்த்தீங்கன்னா தோசை வந்து காலையில் ஒரு 3 தோசை சாப்பிட்டுங்க. இரவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு அடையில் ஒரு 2 அடை. மத்தியான சாப்பாடு எப்போதும் போல் யூஸ்வலாக நீங்கள் சாப்பிடுங்க. இதை வந்து இப்போ அசைவத்தை வந்து தவிர்த்துட்டு நான் சொல்கிறது இதை வந்து சாப்பிடணும். அதே போல் 5வது நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரவா உப்புமா பண்ணுவாங்க, அதை வந்து சாப்பிடுங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை செஞ்சு சாப்பிடுங்க. சரிங்களா? இது 5வது நாள். 6வது நாள் பார்த்தீங்கன்னா சேமியா உப்புமா சாப்பிட்டுங்க காலையில். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை 2 அடை சாப்பிடுங்க. இது வந்து 6வது நாள். 7வது நாள் பார்த்தீங்கன்னா கோதுமை ரவா உப்புமா. இது வந்து காலை உணவு. அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா 3 இட்லி. இதுக்கு சாம்பார் சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு பிடித்தமானது சாப்பிட்டுக்கலாம். உங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சரி, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் கீரைகளும் இது வந்து சம அளவில் இருக்கணும். 1 கப்பு தான் சாதம் இருக்கணும் மத்தியான உணவு இந்த பட்டியலில். இது ஒரு வாரத்துக்கு உள்ளது சாப்பிட்டுட்டிங்கன்னா ப்ரெஷரோட அளவு உங்களுக்கு வந்து இப்போ மொதல் நாள் வந்து இப்போ நீங்கள் செய்யாததுக்கு முன்னாடி, சாப்பிடாததுக்கு முன்னாடி, இந்த 1 வாரத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரெஷரை நீங்கள் போய் பார்த்துங்க, டெஸ்ட்டு பண்ணிங்க. இந்த 1 வாரத்துக்கு நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மறுபடியும் 1 வாரம் கழித்து நீங்கள் போய் இந்த ப்ரெஷர் பாருங்கள். கரெக்டாக நார்மலான அளவுக்காக கொஞ்சம் தான் கூட குறைச்சலாக இருக்கும். புரியுதுங்களா? அதிகமான உயர் ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா மாத்திரையோட அளவை நீங்கள் படிப்படியாக குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த உணவு பழக்கத்துக்கு வந்து அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் மாத்திரையை வந்து குறைச்சிக்கலாம். ஆனால் திடீர்னு நிப்பாட்டிடாதீங்க. இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிப்பாட்டக்கூடாது. யோகா பண்ணுங்கள், உடல் பயிற்சி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடைமுறையில் நீங்கள் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சே ஆகணும். ப்ரெஷர் வந்து நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அது ஹார்ட் அட்டாக்கில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா நீங்கள் இதெல்லாம் தினமும் செய்யணும். இது வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மகதிஸ்ரீ தினம் ஒரு யோகான்னு பேர். அதை நீங்கள் பார்த்து பலனடையணும். அதுக்கு தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மகதிஸ்ரீ தினம் ஒரு யோகா. இது இடைவெளி விட்டு நீங்கள் செஞ்சு தமிழில் டைப் பண்ணிங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மகதிஸ்ரீ டெய்லி யோகான்னு பேர். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பலன்களை கொடுக்கக்கூடிய, யாருக்கு எந்த வியாதிகள் இருந்தாலும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து அதுக்கான என்ன பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மகதிஸ்ரீ தினம் ஒரு யோகாவை தவறாமல் பாருங்கள். நம்ம வந்து இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா கட்யாத்மக் மேரு வக்ராசனா. வாயில் நுழையாது, நுழையறதுக்கு நம்ம வைக்கணும். அது 4-5 நட திரும்பி சொன்னீங்க. ஆமாம், கட்யாத். அந்த இதில் ஹிந்தியில் சொல்ல அடையாத் அப்படின்னு நீங்கள் வந்து இவர் நரேந்திர மோடி சொல்லுவார். நீங்கள் வந்து ஆசனங்களை செஞ்சு பழகணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ எளிய பயிற்சிக்கு நம்ம போகிறோம். நல்ல சமமான தரையில் உட்காந்துங்க. உடல், அதாவது வீட்டில் இருந்தீங்கன்னா தரை விரிப்பு நம்ம போட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும். வெறுமனே நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆசனங்கள் செஞ்சதுக்கான பலன்கள் கிடைக்காது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? இப்போ நம்ம கால் பயிற்சி தான் நம்ம பண்ணணும். கால் பயிற்சி பண்ணணுன்னா நம்ம அசைவு கொடுக்கணும். முழங்கால் மூட்டு, சவ்வுகள், கணுக்கால்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு இதாக
இடுப்பை எந்த அளவுக்கு திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு திருப்பணும். என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லையா? செய்முறை தான், செய்யும் பார்த்தாலே தெரியும். பயிற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓ, சரிங்களா? உடலை நேராக வச்சுக்கிறீங்க. காலை வந்து ஒரு 1.5 அடி அகலம் மட்டும் இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும். இப்போ ஆசனத்துக்கு நம்ம போகிறோம். கையை கரெக்டாக வரலால் பிடிச்சிருக்கீங்க. இப்போ கையை இந்த இப்படி ஒரே பொசிஷன் போய் அப்படியே திரும்பணும். ஆஹா ஆகா. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நம்ம மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். மூச்சு சுவாசம் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் போல் இயல்பான நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஆசனங்கள் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? என்னென்ன பலன்கள் கிடைச்சாலும் நமக்கு வந்து டெய்லி செஞ்சால் தான் நம்ம அந்த பலன்களை நம்ம பெறலாம். அதனால் வந்து என்ன செய்யணும்னா, டெய்லி யோகா பண்ணி நீங்கள் வந்து மூச்சு சுவாசம் பண்ணி தினமும் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இந்த என்ன சொல்கிறது, இல்லை இந்த ஆசனத்தோட பேருக்கு நான் சொல்ல வரல. ப்ரெஷர் அதிகமாக உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த உடல் வந்து ரொம்ப மெலிஞ்சிச்சு, அவங்க குண்டாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளை வந்து பொடியாக்கி வச்சிங்க. பொடியாக்கி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 2 ஸ்பூனு நம்ம உள்ளுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடல் வந்து பருமனாக ஆகிடும். அதுக்காக நீங்கள் அதிகமான பருமனாக ஏற்படுத்திக்காதீங்க. உடலை வந்து ஒரே சீரான முறையில் உங்களோட உயரம் எவ்வளவு, உங்களுடைய வயது எவ்வளவு, அதற்கு எவ்வளோ எடை இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு நம்ம வந்து இந்த ஆசனம்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நம்ம ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்பை ஏற்றுறீங்களோ அதே அளவுக்கு இறக்கிக்கலாம். வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க வேணாம். தொந்தியை நம்ம நல்லா குறைக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக செலவே பண்ண வேண்டியதில்லை. இப்போ தொந்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைச்சலாக 90 நாள்லேயே உங்களுக்கு சுத்தமாக தொந்தியை குறைச்சிடலாம். எவ்வளோ பெரிய தொந்தியாக இருந்தாலும் நம்ம 90 நாள் தான் அதிகபட்சமாக. இதுக்கு வந்து காசு பணம் செலவு இல்லை, யோகா பயிற்சி மட்டும்தான். இந்த தொந்தியை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு உங்களுக்கு நிறைய நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன ஆசனங்கள் செய்யணும்னு அந்த ஆசனத்தை வந்து பார்த்து நீங்கள் பலனடையணுன்னா மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை பார்த்து பலனடைங்க. இப்போ கடியாத்மக் மேரு வக்ராசனா அந்த ஆசனம் 2வது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். அந்த ஆசனத்தை இப்போ பயிற்சி நம்ம வந்து பண்ணிட்டோம்னு வச்சிங்களேன். இப்போது அதேமாரியே நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பலன்களை கொடுக்கும். 1.5 அடி அகலம் வச்சுக்க சொன்னோம். இதுலேயே நான் இன்னொரு நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா இது 2 முறையாக நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? இந்த ஆசனத்தை இப்போ வந்து நம்ம இப்போ வலது கையை வலது கால் பிடிச்சிக்கிட்டீங்க. அந்த கையை வந்து அப்படியே நேர்கோட்டு கொண்டு போகணும். அப்படியே திருப்பிங்க. எண்ணிக்கை 1 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போது நம்ம வந்து இந்த செஞ்சோம்ல ஆசனம், இப்போ மூச்சு சுவாசத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிற மாதிரி
இப்போது இது வந்து இது ஒரு வகை. இதே வந்து இரண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு காலை நீட்டிக்கணும். இந்த வலது காலை இடது கையால் நீட்டிக்கிறீங்க. நீட்டிக்கிட்டு அதே மாதிரியே செய்யலாம். அதே போல் வலது கை இடது கால் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா 2 பலன்கள் கிடைக்கும். முதல் நடை செஞ்சதில் ஒரு பலன்களும், இரண்டாவது நிலையில் செஞ்சதில் மறு பலன்களும் செய்யும். இதை வந்து சமமாக செய்யணும். இப்போ நீங்கள் மாறி ஃபஸ்ட்டு வந்து இடது கால் இடது கை, அதே போல் வலது கால் வலது கை செஞ்சோம். அதே போல் வலது கால் இடது கை இப்போ மாறி செய்கிறவள தொடர்ந்து நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டு தான் மறுபடியும் நீங்கள் அந்த நிலைக்கு போகணும். அப்போ மாறி மாறி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு பலன்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இடுப்பில் உள்ள தசைகள் நன்றாக செயல்படும், கழுத்து நன்னா திருப்பப்படும். தைராய்டு உள்ளவங்க ரொம்ப அவசியம். கண் பார்வை கோளாறு உள்ளவர்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டு வரலாம். ஏன்னா கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கையை நீட்டுறீங்களோ அதே அளவுக்கு கண்களை வந்து அங்கே கொண்டுட்டு போகணும். அதே போல் வலது பக்கம் திரும்பக்குள்ள வலது கண்ணை வந்து அந்த நேர்கோட்டில் பார்க்கணும். இந்த கையை வந்து அந்த கண்ணு வந்து பார்க்கணும். ஆமாம், கழுத்தும் திரும்பணும், உடலில் உள்ள இடுப்புகளும் திரும்பணும், கைகளும் நேராக இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கு என்ன பலன்கள் பார்த்தீங்கன்னா, கழுத்தில் உள்ள நரம்புகளுக்கு நன்றாக செய்யும். தைராய்டு உள்ளவங்க நல்லா அவசியம் நல்லா செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கழுத்தை திருப்பி உங்களுக்கு வந்து அதிகமான வேலை கொடுக்குறீர்களோ, இப்போ வந்துச்சுன்னு நீங்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பயந்துடுறாங்க. உப்பிடுது, கழுத்தை இப்போ திருப்ப முடியல, இது பண்ண முடியல, தைராய்டு, டாக்டர் வந்து தைராய்டுன்னு மாத்திரையை ஃபுல்லாக எழுதி கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்க பயிற்சி பண்ணுறதே கிடையாது. பயிற்சி பண்ணிட்டாங்கன்னா தைராய்டெல்லாம் இவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் தைராய்டு உள்ளவங்க அதிகமாக பலனடைங்க. அதே போல் இந்த இடுப்பு சில பேருக்கு திரும்பவே திரும்பாது, கழுத்து திரும்பாது, கை வந்து நேர்கோட்டில் வராது. கண்களுக்கு வந்து பயிற்சி பண்ணுறதில்ல. கண்களுக்கும் நம்ம பயிற்சி பண்ணணும். கண் வந்து உற்று நோக்கிறது, ஒரே இடத்த பார்க்குறது, கண்களை வந்து சுழற்சி பண்ணணும். ஆமாம், இப்போ வலது பக்கம் செஞ்சிட்டோம், இப்போ இடது புறம். இப்போ இது வந்து வலது 5 செஞ்சோம், இடது 5 செஞ்சோம். இப்போ நெற்றி புருவத்துக்கு நேராக கண்ணை வைக்கணும். இப்போ அதை செய்யக்குள்ள சமயத்தில் கண் நின்றுடும். நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஏன்னா கண்களுக்கு பயிற்சி பண்ணுறோம். இது வந்து பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுமாரி ஒருத்தவங்களுக்கு செஞ்சு அப்படியே நின்றுடுச்சு, திரும்பலாம் மறுபடியும். அவங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு வர தெரியல. அதனால் அதை நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. சரிங்களா? இப்போ வலது சுழற்சி 5 முறை செஞ்சோம், இடது சுழற்சி 5 முறை செஞ்சோம். அது ஒன்றுமே பண்ணாது, உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது. அதே போல் கண்களுக்கு வந்து நல்லா தூரத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஏன்னா சர்க்கரையோட அளவு அதிகரிச்சிட்டிங்கன்னா கண் பார்வை வந்து நாளுக்கு நாள் வந்து குறையும். அந்த நரம்பு மண்டலத்தில் போய் ரத்த நாணங்கள் போய் சேர்ந்துடும். இப்போ கண் பார்வைக்கு போகிற இதில் வந்து ரத்தங்கள் வந்து கசிவு ஏற்பட்டதுன்னா கண் பார்வை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அது சொல்லுவாங்க. அதனால் என்ன செய்யணும்னா நம்ம கண்களுக்கு பயிற்சி பண்ணணும். அதே சமயம் சுகரை வந்து ஏற்றாமல் நம்ம பார்த்துக்கணும். சர்க்கரையோட அளவு ஏற்றிட்டிங்கன்னா கண் பார்வை வந்து உங்களுக்கு கண்ணாடி போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோலில் இருந்தால் தான் அவங்க கண்ணாடியே போடுவாங்க. இல்லாட்டினா நீங்கள் போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் அந்த பவரானது அது வேலை செய்யாது. சும்மானாச்சுங்க நீங்கள் போய் ஒரு 3000 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி போடுவீங்க, ஒரு 10 நாளைக்கு தான் உங்களுக்கு இது இருக்கும். ஏற்றம் இறக்கம் உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு 200, 300, 350 அப்புறம் கீழே மறுபடியும் அப்படியே வந்து ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இப்போ சர்க்கரை வியாதியை டெஸ்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? காலையில் வெறுமனே செய்யணும். அதுக்கப்புறமேலுக்கு ஒரு இட்லியோ ஏதோ சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம செய்யணும் மறுபடியும். அப்படி நம்ம செய்யக்குள்ள இவங்க என்ன பண்ணுறாங்க, முத நாளே பத்தியமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட சர்க்கரை அளவை வந்து அது என்னென்னா குறைச்சி காட்டுது. அதேமாரி இருக்கக்கூடாது. இயல்பாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே மாதிரியே சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போய் செய்யணும். இப்போ முன்னாடி சாப்பிடாததுக்கு முன்னாடி செய்யணும், சாப்பிட்டதுக்கப்புறம். இப்போ 6 இட்லி 8 இட்லி திங்கிறாங்கன்னா அவங்க சர்க்கரை டெஸ்ட்டு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 4 தான் திம்பாங்க. அப்போ அந்த 4 இட்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அந்த 4 இட்லி வந்து அது கணக்கிலேயே வராது. அப்போ உங்களுக்கு 250 இருக்கிறது அவங்க 200ன்னு காட்டும். டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு மாத்திரை மருந்து எழுதி கொடுப்பாங்க. அதனால் யூஷுவலாக நீங்கள் எப்படி உடம்பை வச்சுக்கிறீங்களோ அதே போல் தான் நார்மலாக நீங்கள் டெஸ்ட்டும் எடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த கட்யாத்மக் மேரோக் வக்ராசனா ஆசனம் செய்கிறது எப்படி 2 சுற்றுகளையும் நம்ம செஞ்சிட்டோம். இதற்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதுகெலும்பு வந்து முதுகெலும்பை நீவி விட்டு
அது எப்படி மசாஜ் செய்யுதுமோ அதே போல் உங்களுக்கு வந்து நல்ல முதுகெலும்பு நன்றாக செயல்படுவதற்கு இது ஒரு சிறந்த ஒரு ஆசனமாகும். முதுகில் ஏற்படும் விறைப்புத்தன்மையை தளர்த்தக்கூடியதாகும். நல்லா புரிஞ்சுங்க. முதுகில் வந்து விறைப்புத்தன்மையாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆசனங்கள் செய்ய வராது. இந்த ஆசனம் செய்யறதுக்கான அது வந்து என்ன செய்யும், நரம்புகளை தளர்த்தி விட்டுரும். அதனால் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆசனம் செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த கழுத்து திருப்ப போடும்போது தைராய்டு பிரச்சனைகள் அதுதான் சொல்ல வரோம். கழுத்து நன்றாக திருப்பும் பொழுது இடதுபுறமாக இருந்தாலும் சரி, அது வலதுபுறமாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதை பாருங்க தலையே சுத்துதப்பா. பயப்படாதீங்க. கொஞ்சம் லேசாக மயக்கம் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். பின்னாடி செய்யுங்க, முன்னாடி செய்யுங்க. எந்த அளவுக்கு உங்களை அந்த எலும்பை போட்டு வேலை செய்ய விட்ருமோ அந்த அளவுக்கு நல்லா செய்யுங்க. செஞ்சால் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. கழுத்து திருப்பப்படும்போது தைராய்டு பிரச்சனை, கழுத்து நரம்புகள் வந்து இது கழுத்து நரம்புகளுக்கும் நன்றாக இருக்கும், கண் பார்வைக்கும் இது ஒரு நன்றாக செயல்படக்கூடியதுக்கு ஆசனமாகும். இது ஒரே விஷயத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். விலா எலும்பு அதே போல் இந்த திருப்புறம் பார்த்தீங்களா, இந்த விலா எலும்பு வந்து நன்றாக உங்களுக்கு செயல்படும், வலுவூட்டக்கூடும். விலா எலும்புக்கு வலுவூட்டக்கூடும். மார்பகம் வந்து நன்றாக விரிவடையும். நல்லா பார்க்கலாம் நீங்கள். மார்பகம் விரிவடையும். இந்த இடுப்பு, கால் வலி, கால் நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் இது ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாகும். முதுகில் உபாதை உள்ளவர்கள் மட்டும் இதை செய்ய வேணாம். நான் ஆரம்பத்திலே தான் சொன்னேன். முதுகில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அவங்க அந்தமாரி நிலையில் இந்த ஆசனங்கள் செய்ய வேண்டாம். அதுதான் வந்து இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதை வந்து எத்தனை நடை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 நடை செய்யணும். ஒரு நடை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் சரி போகிறோன்னு நினைக்கக்கூடாது. மறுபடியும் திரும்பவும் அது வந்து ஆரம்பத்தில் ஒரு 10 நடை செய்யுங்க. பழகினத்துக்கு அப்புறம் ஒரு 20 நடை செய்யுங்க. எடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு நன்றாக பயிக்கக்கூடியதாகும். இந்த கட்யாத்மாக் மேரு வக்ராசனா ஆசனம் செய்வது எப்படி என்பதை நாம் பார்த்தோம். நாளைக்கு வந்து மீண்டும் ஒரு நல்ல ஆசனத்துடன் சந்திப்போம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவின் மூலியமாக உங்களுக்கு நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிற ஆசனத்தை பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.